அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலை வந்து இன்னைக்கு பிஜேபிலேருந்து விலகியிருக்காரு. அதை பற்றின டீட்டெயில் ஃபுல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள வந்தவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ முழுசா பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தேர்தல் டைமில் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வர அந்த நியூஸ் பிரேக்கிங் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் வந்து தமிழக மக்களை வந்து எங்கிட்டா என்ன கட்சி எந்த கட்சியோட கூட்டணி போகுது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பிலே அதிகமாக தூண்டுது. அதுவும் இந்த 26 சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்ததுலேருந்து ரொம்பவே வந்து பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு எல்லா மக்களும் அந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டு நியூஸை டெய்லி பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணமே ஒன்றா இருக்குது. அதே போல் நேற்று வந்து அந்த பிரேக்கிங் அப்படின்றத அண்ணாமலை வந்து இன்னைக்கு பிஜேபியிலேருந்து விலகியிருக்காரு. அதுக்கு காரணம் பிஜேபி சைடில் சொல்றது என்ன, அண்ணாமலை சைடில் சொல்றது என்ன, நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து இதை வந்து விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னு கேட்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து அண்ணாமலை எவ்வளோ பெரிய ஆளா இன்னைக்கு தமிழகத்தில் 4 வருடம் வந்து மாநில தலைவராக இருந்து இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும், பொன் ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், எல் முருகனா இருக்கட்டும், எச் ராஜாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து இந்த மூத்த தலைவர்களா இன்னைக்கு தமிழகத்தில் பாஜகவை வந்து வளர்த்துட்டு வந்தாலும் கூட அண்ணாமலை அவர்கள் அப்படின்றது ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா பிஜேபியை அதிக மக்களிடையே பேச வச்சதுல அவர் வந்து முக்கியமான நபர் அவர் கருதப்படுறாரு. இது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு பாஜக வந்து ஒரு ஆன்மீக சக்தி, இன்னைக்கு தமிழகத்தையே காவி சாகரம் பூச பாக்குறாங்கன்ற உங்களுக்கு மத்தியில அதெல்லாம் இல்ல, இன்னைக்கு வந்து மோடி மக்களுக்கு நல்லதுதான் செய்யறாரு அப்படின்னு ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து சொல்லி நீங்க அண்ணாமலை அவர்கள் பிஜேபியை திறம்பட தமிழகத்தில் வளர்த்துட்டு வந்தாருன்னு சொல்லணும். அந்த ஒரு டைம்ல தான் அண்ணனோட அந்த மாநில பொறுப்பு வந்து 4 வருடம் முடிவு வரும்போது நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து மாநில தலைவராக பொறுப்பேற்றாரு. அதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இல்ல அண்ணாமலை தான் தொடரணும், இது வந்து சரியா வராது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா அவங்களோட கட்சி விதி அப்படி இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. இது வந்து அது போக நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ரொம்ப நாளே ஒட்டாத ஒரு பழக்கம் இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ கூட பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணுக்கு நடந்த அநீதிக்காக தன்னைத்தானே சாட்டையில் அடிச்சுக்கிறது, அந்த செருப்பெல்லாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சபதம் ஏற்று நடந்தது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட வரலாறுல வரும். அவர் அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன் பதவியேற்ற முதல் நாளே வந்து அந்த செருப்பை தான் பரிசளிச்சிருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை 2 பேருக்கும் லடாயா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து 2 பேரும் ஒட்டாமே போயிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தடவை எடப்பாடி அவர்களே அண்ணாமலை பயங்கரமா விமர்சிச்சிருக்காரு. ஒரு மேடையில பாத்தீங்கன்னா அறிவுலாம் இருக்கா அப்படின்ற அளவுக்கு ஒரு மேல விமர்சிச்ச அளவுக்கு நீங்க அண்ணாமலை மேல அவதூறு வழக்கு வந்து ஏடிஎம்கே சார்பில் போட்டிருக்காங்க. இன்னும் கூட பாஜக வந்து தமிழகத்துல கால் ஊன்றிடக்கூடாதுன்னு ஏடிஎம்கேல சட்டமன்றத்துல தீர்மானம்லாம் நிறைவேற்ற அளவுக்கு அவங்க வந்து பிஜேபியை வெறுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. அந்த ஒரு டைம்லேயே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒட்டாம பிடிக்காம தான் இருந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். அப்ப கூட வேற வழி இல்லை, இன்னைக்கு 2 பேரும் ஒன்னா சேர போறாங்க, சரி 70 சீட்டுக்கு மேல வந்து இன்னைக்கு ஏடிஎம்கே வந்து பிஜேபிக்கு தந்துரும், அந்த ஒரு டைம்ல நம்ம வந்து பிஜேபியை தமிழகத்துல வளர்க்கறதுக்கு நல்லா இருக்கும், அப்ப அண்ணாமலை அவர்களுக்குமான ஒரு சீட்டு கிடைக்கும், இது வந்து குறிப்பிட்ட ஒரு தொகுதியை வந்து நீங்க அண்ணாமலை பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாமே வந்து அண்ணாமலைக்கு தெரிஞ்சு நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப சில நாட்களா வந்து தொகுதி பங்கீடு பிரச்சனையில 30 சீட்டுக்கு மேல பிஜேபிக்கு கிடையாது அப்படின்னு ஏடிஎம்கே சைட்ல இருந்து சொன்னதாக ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இப்ப ஆல்ரெடி வந்து அண்ணாமலை அவர்கள் அரவங்குச்சூர் தொகுதியில நின்றுப்பாரு, தோத்துருப்பாரு. அப்ப கூட பாத்தீங்கன்னா மோடியை வந்து இன்னைக்கு மக்களுக்கு வந்து அந்த டைம்ல எல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஆன்மீகத்தை வளர்க்கறதுக்காகவும் இந்து மக்களுக்காக பெரும்பாலும் சப்போர்ட் பண்றவர், கிறிஸ்டின் மக்களையும் முஸ்லீம் மக்களையும் எதிர்க்கிறவர்னு சொல்லி ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. அதனால அண்ணாமலை அவர்களுக்கு ஓட்டு விழுகாது அப்படின்றதுக்காக மோடியோட பரத்தை வந்து அவர் வைக்காம நார்மலா மக்கள்கிட்ட வந்து தன்னோட முகத்தை மட்டுமே வச்சு ஓட்டு கேட்டதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். எஸ்வி சேகரும் அதை உறுதி பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து 70-80 சீட்டு வந்து பிஜேபி வரும்னு எதிர்பார்த்த நிலைமையில ஏடிஎம்கே தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இருந்த அந்த மோதல் அப்படின்றது முற்றிடுது. ஏன்னா ஏற்கனவே விமர்சிச்ச ஒரு கட்சி, நீங்களாம் வந்து சோத்துல உப்பு போட்டு தின்றீங்களா அப்படின்னு கேட்கிற ஒரு கட்சி. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து ஏடிஎம்கே சைட்லையும் அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் விமர்சிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு போக்கு இருந்தா கூட வேற வழி இல்லாம, ஏன்னா இப்ப 2 கட்சி ஒன்னா இணைஞ்சிருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் என்னதான் மாநில தலைவராக இருந்த போது அவருக்கு ஒரு 5 தொகுதி கொடுத்திருந்தாங்க. சிங்கநல்லூர், கோயம்புத்தூர், திருவைகுண்டம் அப்படின்ற ஒரு 5 தொகுதி பாத்தீங்கன்னா அவர் வந்து மாநில அந்த பொறுப்பாளராக இருந்தாரு. இப்ப எல் முருகனுக்கு பாத்தீங்கன்னா மதுரை, திருப்பரங்குன்றம் அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவர் மாநில தலைவர் பொறுப்புல இருந்து தான் மாறி இருக்காரு அப்படின்றனால கூட இருந்தாலும் அந்த 5 தொகுதிகள் அப்படின்றது நீங்க அண்ணாமலையோட கையில தான் இருந்துச்சு. அவர் தான் அந்த தொகுதிகளுக்குள்ள இருக்கிற தேர்தல் பிரச்சாரமா இருக்கட்டும், மக்களுக்கான பிரச்சனையா இருக்கட்டும், பிஜேபிக்கு வந்து மக்கள் என்ன சொல்ல நினைக்கிறாங்க, என்ன மாதிரியா இன்னைக்கு பிஜேபி அந்த ஏரியால எல்லாம் வளர்ந்துருக்கு, ஒவ்வொரு விஷயத்தையும் இப்ப மோடி சொல்றதை வந்து மொழிபெயர்த்து, ஏன்னா அவர் ஹிந்தியில பேசுவாரு, இங்க தமிழக மக்களுக்கு புரியுற அளவுக்கு நீங்க அண்ணாமலை அவ்வளவு தூரம் வந்து ஒரு அளவுக்கு தொகுதிக்குள்ள வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு மனிதரா இருக்கும்போது இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை நேற்று வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து இந்த பொறுப்புகள்ல இருந்து கொஞ்சம் விலக்கு வேணும், என்னோட தந்தையோட உடல்நிலை இப்ப சரியில்லாத காரணத்தினால் நான் வந்து அவருக்கு பையனும் முதல் என்னோட கடமைன்னு ஒன்று இருக்கு, அதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விலகிறேன்னு சொல்லியிருப்பாரு. பத்திரிகையாளர்கள் வந்து இதை பத்தி கேள்வி கேட்கும்போது இல்லைங்கன்னா இதை பத்தி நான் அதுக்கப்புறம் பேசுறேன், கட்சி வந்து முடிவெடுக்கட்டும், என்ன ஏதுன்னு நான் அப்புறமேட்டு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து இப்ப அரசியல் விமர்சகராக இருக்கட்டும் இல்ல பிஜேபி சைட்ல என்ன சொல்றாங்க நீங்க கேட்டீங்கன்னா, ஒருவேளை அண்ணாமலை வந்து எம்பி பதவி எதிர்பார்க்கிறாரோ, ஏன்னா மாநில பொறுப்புல இருந்து எடுத்துட்டோம், அப்படி இருக்கும்போது தமிழகத்துல பாஜகவை வளர்க்கறதுக்கு பெருமளவுல உதவியவர் வந்து அண்ணாமலை. அப்ப கண்டிப்பா அவருக்கு வந்து ஏதாவது ஒரு இணை அமைச்சர் போஸ்ட் இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான போஸ்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்ததாகவும்
அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு ஒண்ணு வருது. என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் 2500 கோடி அளவுக்கு அவர் வந்து இன்னைக்கு சொத்துக்களை வந்து அபகரிச்சு வச்சிருக்காரு. அவர் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாரி ஒண்ணு வரும்போது, அண்ணாமலை தானா முன் வந்து இது வந்து சரியில்ல. நம்மளே முதல்ல விளக்கம் குடுத்துருவோம்னு சொல்லிட்டு வந்து விளக்கம் குடுக்குறாரு. இது எல்லாமே வந்து என்னோட மனைவி பேர்ல நாங்க வாங்குன கடனா இருக்கு. இந்த பேங்க்ல இந்த நாள்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல தான் வாங்குன கடன் இதெல்லாம். அதுல வாங்குன சொத்துக்கள் தான் இதெல்லாம்னு சொல்லிட்டு ஒரு விளக்கமே குடுத்திருப்பாரு. அப்படி இருக்கும்போது ஒருவேளை வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? இப்ப பார்த்தீங்கன்னா, திமுக சைடுல பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை மேல நெறைய வழக்குகள் இருக்கு. என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு பிரஸ் மீட்ல பேசிட்டு இருக்கும்போது கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரா வந்து அண்ணாமலை அவர்கள் பேசிடுவாரு. இதனால திமுக காரங்க நிறைய பேர் வந்து அவர் மேல வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அது போக ஐயா ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியை வச்சு ஐயா ஸ்டாலினை வந்து விமர்சிச்சிருப்பாரு. இதெல்லாம் வந்து நார்மலா எல்லா அரசியல்வாதிகளுக்கும் நடக்கிறது. இது வந்து அந்த கேஸ் கொடுக்கறது வாங்குறது அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விமர்சனமா போயிருது அப்படின்னு பார்த்தா கூட பிஜேபி சைட்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து இன்னைக்கு விலகி இருக்கிறது அமித்ஷா அவர்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அமித்ஷாவுக்கும் அண்ணாமலைக்குமான ஒரு நெருக்கமான ஒரு நட்பு இருந்தது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அமித்ஷா வந்தால் கூட மோடி வந்தால் கூட முன்னின்று வந்தவர் தான் அண்ணாமலை. நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். இப்ப கூட அந்த பொதுக்குழு அந்த கூட்டம் நடந்துச்சு எல்லாம் ஜாயிண்டா கூட்டணிக்கலாம் தேஜாக்கு கூட்டணியோட அந்த ஒரு மேடை நடந்தப்ப கூட அண்ணாமலையோட போட்டோ வந்து இருக்காது. நான் அன்னைக்கே அந்த வீடியோல தெளிவாவே சொல்லியிருப்பேன். எல்லா தலைவர்களோட போட்டோ இருக்கு, கூட்டணி கட்சி தலைவர்களோட போட்டோ இருக்கு. இன்னைக்கு அண்ணாமலை போட்டோ வந்து அங்க வந்து தவிர்க்கப்படுது என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னைக்கே பேசியிருப்போம். அதே போலதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஊடால கூட ஒரு 2 தடவை வந்து அமித்ஷா வந்தப்பையும் அண்ணாமலை வந்து போகாம தடுத்திருப்பாங்க, வந்திருக்க மாட்டாரு. அதுக்கு கூட தமிழிசை அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்திருப்பாங்க. இல்ல அவரோட தனிப்பட்ட காரணங்களுக்காக அவரால் வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்கும்போது ரைட்டு ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தா கூட இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி இன்னைக்கு ஏடிஎம்கேயோட இருக்கும்போது அவர் ஆப்வியஸ்லி வேற வழி இல்லை. அவர் வந்து இன்னைக்கு எடப்பாடி அவர்களுக்கு ஓட்டு கேட்டு ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது ஏடிஎம்கே சார்பில் இருந்து என்ன ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னா பிஜேபி சைடில் இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது, அவர்கள் வந்து தேர்தல் பொறுப்பு பணியில மட்டும் ஈடுபட்டா போதும், அவருக்குலாம் சீட்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஏடிஎம்கே சைட்லேருந்து சொல்லியிருக்கிறதாகவும் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் இருக்கிற அந்த ஒரு கோபம் அப்படின்றது இன்னும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்றதுக்காகவும் அண்ணாமலை வந்து விலக்கி இருக்காங்க பிஜேபியிலேருந்து. அவரா விலகல அப்படின்னு எஸ்வி சேகர் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை இருக்கும் போல மேலிடத்துல இருந்து தான் அண்ணாமலை விலக சொல்லியிருக்காங்க போல. அதனால தான் அவர்கள் வந்து அதாவது இப்போ அவங்களா நம்மள விளக்குறது நல்லா இருக்காது, நம்மளாவே விலகிருவோம்னு சொல்லிட்டு அவராவே வந்து பிரஸ் மீட் கொடுத்து விலகிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னா கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கான ஒரு செல்வாக்கு அப்படின்றது தமிழ்நாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு, எல்லாருக்குமே இது தெரியும். இன்னைக்கு அவர் ஒரு தனிக்கட்சி ஆரம்பிச்சா கூட பிஜேபி எந்த ஒரு வேட்பாளர் நின்னாலும் அதை விட அதிகமா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஓட்டு வாங்குவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப அண்ணாமலை விலகல இந்த பிரஸ் மீட் கொடுத்ததுல இருந்து டிவிக்கோட போய் சேர்ந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேச்சு வந்து போயிட்டு இருக்கு. ஒருவேளை இருக்கலாம். அப்படி ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் விஜயோட சேர்ந்தாருன்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய பலமா தான் இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எஸ்வி சேகர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணாமலை வந்து களத்துல இருந்திருந்தா டிஎம்கே ஜெயிக்கிறது ஈஸியா இருந்திருக்கும், அண்ணாமலை இல்ல அப்படின்றனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனாலும் ஸ்டாலின் தான் திரும்ப முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கண்டிப்பா அண்ணாமலை போய் விஜயோட சேர்ந்துட்டார் அப்படின்னா இன்னைக்கு டிஎம்கேக்கு அது பெரிய டஃபா போயிடும் அப்படின்றது தான் உண்மை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழிசை அவர்களா இருக்கட்டும், வானதியா இருக்கட்டும், ஹெச் ராஜா இப்ப பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாம இருக்காரு அப்படின்போது இது வந்து ஒவ்வொரு நகரும் இப்ப டிடிவி தினகரன் எடுத்துக்கோங்க, அவரும் வந்து இன்னைக்கு விலகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து நான் நிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு காரணமும் ஏடிஎம்கே தான். ஏன்னா இன்னைக்கு டிடிவி தினகரன் வந்து தன்னோட ஆதரவாளர்களோட போய் பிஜேபியில இணைஞ்சா கூட இன்னைக்கு ஈஸியா தலைவர்கள் வந்து ஒண்ணுக்கொன்னா இணைஞ்சிட்டு போயிடலாம். ஆனா அடிமட்ட தொண்டர்கள் வந்து அந்த ஒரு மோதல் போக்கு அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கு. இப்ப ஏடிஎம்கே தொண்டர்கள் டிடிவி தினகரனுடைய தொண்டர்களை மான குறைவாகவும் மரியாதை குறைவாகவும் பேசுறாங்க. அதே மாதிரி டிடிவி தினகரனோட தொண்டர்கள் ஏடிஎம்கே சைடுல இருக்கிறவங்கள கொஞ்சம் பேசுறாங்க அப்படின்ற ஒரு போக்கு இருந்தா கூட இன்னைக்கு டிடிவி தினகரன் நான் வந்து நிக்கலங்க, எனக்கு எம்எல்ஏ சீட் கிடையாது, என் சார்பில் நிக்கிறவங்க கண்டிப்பா இன்னைக்கு ஏடிஎம்கே நின்று ஜெயிக்க வச்சிருவாங்க. ஓபிஎஸ் கூட வந்து டிடிவியோட பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது என்னை என்டிஏ கூட்டணிக்கு எடுத்துக்கங்கன்னு சொன்னதாகவும் ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணி விடுங்கன்னு சொன்னதாகவும் இல்லங்க என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு இபிஎஸ் சொல்லிட்டாரு அப்படின்றதெல்லாம் நார்மலா இருக்கிற ஒரு விஷயம். ஆனா அண்ணாமலை விலகல் அப்படின்றது கண்டிப்பா என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடி அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு தமிழகத்துல வேற வழியே இல்ல. பிஜேபி வந்து இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் முகம்லாம் யாருக்குமே தெரியாது. அவர் என்ன வராரு இன்னைக்கு என்ன பேசினாரு அப்படின்றது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் மக்களோட பிரச்சனையும் சரி, ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை செஞ்சாரா, அவரை எதிர்த்து கேள்வி கேட்கிறது, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி செயல்பட்டது அப்படின்றது அண்ணாமலை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா அண்ணாமலை விலகல் அப்படின்றது பிஜேபிக்கு ஒரு பெரிய மைனஸ். இது வந்து மோடி அளவுல போய் பாதிக்குமா, மோடி அவர்கள் வந்து இதுக்கு கேள்வி கேட்பாரா, இல்ல இதுக்கு யாராவது வந்து விளக்கம் கொடுப்பாங்களா, இதோட வந்து அண்ணாமலை பிஜேபி சைட்ல திரும்பி போய் சேர மாட்டாரா அப்படின்றதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. இது ஒவ்வொன்றும் அவரே வந்து பதில் சொல்வேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளும் உங்களுக்கு டீடைல் அப்பக்கப்போ கொடுத்துட்டே இருப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்ப்போம்.